ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னக்குட்டி உங்களோட யூடியூப் சேனல் அனைத்து சந்தேகங்களுக்கும், யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கும், பேசிக்காக யூடியூப்பில் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் பற்றியான அனைத்து டவுட்டுகளுக்கும் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பேமெண்ட்டுக்கு தான் பண்ணுறேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நிறைய பேர் நம்பரை பார்த்துட்டு எனக்கு வந்து ஏதாவது அட்வைஸாக கொடுங்க, எனக்கு இந்த ஏதாவது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன கேட்டாலுங்க நான் அமௌண்ட்டுக்கு தான் சொல்லி தருவேன். ஏன் அப்படின்னா நான் நிறைய விஷயத்தில் நான் பட்டுட்டு தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் வந்து தயவு செஞ்சு என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுதான் வந்துட்டு என்னோடய ஒர்க்கு, சரிங்களா? ஒர்க்கை வந்து தான் நான் செய்கிறேன். அந்த ஒர்க்கை வந்து நான் ஃப்ரீயாக செய்கிற நிலமையில நான் இப்போ கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வீடியோ போடுறதுனால மானிட்டேஷனுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏஐ வீடியோ போடுறதுனால மானிட்டேஷனுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வர்றதில்லை. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பே கொடுத்துருக்க ஏஐ தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர வேறு ஆப்ஷன்லேருந்து வேறு ஒருத்தவங்க ஸ்டோரியை எடுத்து வேறு ஒருத்தவங்களோட திருடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மானிட்டேஷன் கிடைக்காது. உங்களோட ஃபோட்டோ வச்சு உங்களோட சொந்த கண்டென்ட்டாக இருக்கணும் ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணும்போது. இன்னொரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சேனல் ஆரம்பித்து பழைய வீடியோ உங்கள் வீடியோ நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஐ கண்டென்ட் போட்டுட்டு உங்கள் மானிட்டேஷன் அப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏஐ வீடியோ போட்டனால தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 19 நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ஓன் கண்டென்ட்லேயே ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்கலாம், சரிங்களா? அதனால நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது அதுக்காக தான் புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தனியாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோ கொலாபரேஷனாக போட்டுட்டு உங்களோட ஓன் கண்டென்ட்டையும் போட்டுட்டு இப்போ ஏஐ புதுசாக வந்தோன்னே இதை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது நீங்கள் மானிட்டேஷன் திடீர்னு வாங்க போகிறீங்க அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்து உங்களோட ஓன் கண்டென்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு, அதற்காக ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருந்தா நீங்கள் ஏஐ வீடியோன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏஐ வீடியோ மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் கொடுத்துருக்க ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ஏஐ வீடியோ யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ ஸ்டோரி மெயினாக முக்கியம். அந்த ஏஐ கண்டென்ட்டுக்கு ஸ்டோரி உங்களோட ஓன் ஸ்டோரியாக இருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஏஐ கண்டென்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் வரும். ரெவன்யூ வருமானு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரெவன்யூ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறீங்களா, சாங் ரீல்ஸ் பண்ணுறீங்களா, ஓனாக பேசி போடுறதுக்கு வந்து ரெவன்யூ அதிகம். ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் சாங்ஸ் ரீல்ஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ அந்த ரெவன்யூ அளவு ஏஐ வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.